போகி பண்டிகையையொட்டி பழைய பொருட்களை எரித்த பொதுமக்கள். சென்னை மற்றும் புறநகரில் புகைமூட்டமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் காற்றின் தரம் PM10 என்கிற அளவில் மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஆஸ்துமா நோயாளிகள் பாதுகாப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தல். புகைமூட்டம் காரணமாக சென்னையில் விமான சேவை புறப்பாடு மற்றும் வருகை நேரம் மாற்றியமைப்பு. டெல்லி, பெங்களூருவிலிருந்து சென்னை வரவேண்டிய 3 விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 30 விமானங்கள் தாமதம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று தொடங்குகிறது சென்னை சங்கமம் நிகழ்வு. கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் கோயில் திடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இதுவரை 6.5 லட்சம் பேர் அரசு பேருந்தில் பயணம். 10, 11, 12 ஆகிய தேதிகளில் 11,463 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு சிறப்பு அங்காடியில் பொருட்கள் வரத்து அதிகரிப்பு. கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்த மக்கள். புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு. திருவாதிரை திருநாளை ஒட்டி சிவாலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்வு. கரூர் பசுபதீஸ்வரர் சங்கரன் கோவில் சங்கரநாராயண கோயிலில் நடைபெற்ற நிகழ்வில் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை நடக்கிறது மகர விளக்கு பூஜை, மகர ஜோதி தரிசனம். பக்தர்கள் வருகை அதிகரித்து வருவதால் நெரிசலை கட்டுப்படுத்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செல்போன் பறிப்பு சம்பவத்தால் ஏற்பட்ட மோதல். அரிவாள் வெட்டு காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. பெருங்களத்தூர் அருகே GST சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட கார். அகற்ற கோரிய காவலரிடம் தம்பதியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியதால் பரபரப்பு. தென்காசியில் இரவு நேரத்தில் பேருந்துக்காக பெண்கள் காத்திருந்த போது நிற்காமல் சென்ற விடியல் பயண பேருந்து. ஸ்டாலின் பஸ் என அழைப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்த நிலையில் நடந்த சம்பவத்தால் மக்கள் அதிருப்தி. அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு.
அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னே பேர் வச்சுட்டாங்க. இதுதான் விடியல் ஆட்சி. மாதந்தோறும் 600 முதல் 1200 ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. ஜம்மு காஷ்மீரில் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட Z வடிவ சுரங்கப்பாதை ஜம்மு லடாக் இடையிலான பாதையை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் களை கட்டிய கும்பமேளா கொண்டாட்டம். கங்கை யமுனை ஆறுகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. மகா கும்பமேளாவை ஒட்டி கங்கை யமுனை ஆற்றில் 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. நீருக்கு அடியில் செல்லும் ட்ரோன் மற்றும் படகுகள் மூலம் தீவிர ரோந்து பணி. வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். டெல்லி, மகாராஷ்டிரா, ஒடிஷாவில் 4 டிகிரிக்கும் கீழ் குறைந்த வெப்பநிலையால் மக்கள் அவதி. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்பு ஒத்திகை. கொட்டும் பணியில் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு. டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் ரயில்களை இயக்குவதில் சிக்கல். ஒரு சில ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. இலங்கையின் கண்டி மாவட்டம் அம்பரப்பொல பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவி கடத்தல். பட்டப்பகலில் காரில் கடத்திச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மகாராஷ்டிராவில் பிக்கப் வேன் மற்றும் மினி லாரி மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேரில் 2 உடல்நிலை கவலைக்கிடம் என தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டி. மும்பை சிட்டி அணியை வீழ்த்தி ஜாம்ஷெட்பூர் FC வெற்றி. அயர்லாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாத நடிப்பில் உருவாகி வரும் டிராகன் திரைப்படம். படத்தில் சித் ஸ்ரீராம் குரலில் இடம்பெற்றுள்ள வழித்துணையே பாடல் இன்று மாலை வெளியாகிறது.